கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் AKS அவர்களே, நிகழ்வில் வருகை சிறப்புரை ஆற்ற இருக்கிற கண்டன உரை ஆற்ற இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களே, மேனாள் ஒன்றிய அமைச்சர் உட்பட மேடையிலேயும் எதிரேயும் வீற்றிருக்கிற இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நெல்லை ஏதோ கொள்முதல் செய்யாத மாதிரி ஒரு பிம்பத்தை எதிர்க்கட்சியை சேர்ந்த பழனிசாமியர்கள் இங்கே ஒரு நாடகத்தை கூட்டி சென்றிருக்கிறார். எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு 17% 22% நெல்லினுடைய ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் மூலமாக பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டு உணவு அமைச்சர்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று உணவு அமைச்சரை நேரடியாக டெல்லிக்கு சென்று கோரிக்கையும் வைத்திருக்கிறார். எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு குறுவை நெல் நம்முடைய மாவட்டத்திலே அதிகமான விளைச்சல். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 1,28,000 மெட்ரிக் டன் தான் சென்ற ஆண்டு விளைஞ்சு இந்த அரசு பர்ச்சேஸ் பண்ணிச்சு. ஆனால் இந்த ஆண்டு இதுவரையிலே குறுவை நெல்லில் டெல்டா வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 2,59,000 மெட்ரிக் டன் அளவை இந்த அரசு பர்ச்சேஸ் பண்ணி சாதனை செஞ்சிருக்கு. அதை பாராட்ட மனமில்லாத எதிர்க்கட்சிகள் நம் மீது எதிர்க்கட்சிகள் தூவிக்கிறது. சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட நம்ம குறுவை நெல்ல 237 TPC தான் ஓப்பன் பண்ணோம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 353 TPCயை இந்த அரசு ஓப்பன் பண்ணி நல்ல விவசாயிகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்திருக்கிற அரசாக இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. டெல்டாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் 17% 22% ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசுக்கு நம்ம கோரிக்கை கடிதம் எழுதுகிறோம். வர்றாங்க, பார்க்குறாங்க, மறுக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் மாநில அரசுக்கே வழங்க வேண்டுமென நிச்சயமாக டெல்லி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனது குரலை ஒலிப்பேன். நன்றி, வணக்கம்.